வென்று முடிக்க நேயர்களுக்கு வணக்கம். காயல்பட்டினம் நகராட்சி மட்டம் 7வது வார்டு கவுன்சிலர் அவர்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை. 7வது வார்டு அரிசியாப்பள்ளியிலிருந்து பாக்கர் காலனிக்கு நடந்து வரும் பாதை மின்கம்பம் ஒன்று மழையினால் சேதமடைந்து தண்ணீருடைய அந்த உள்வாக்கத்தினுடைய ஒரு சூழல் ஏற்பட்டு மண் சரிவு ஏற்பட்ட காரணத்தினால மின்கம்பம் ஒன்று மிக சேதமடைந்த ஒரு நிலையில் காணப்படுகிறது. புதிதாக வைக்கப்பட்ட மின்கம்பம் தான் தண்ணீருடைய தாக்கம் அதிகமாக உள்வாங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த போஸ்ட் ரொம்ப பொறுமை கற்கள் உளப்பட்டு உழக்கூடிய ஒரு தன்மையில தொடுப்புல நிக்குது அப்படின்னு சொல்லலாம். எனவே பொதுமக்கள் கவனத்திற்கு இது பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் செல்லக்கூடிய ஒரு பாதையாக இருப்பதனால், ஒரு முக்கிய தரக்கூடிய ஒரு பாதையாக இருப்பதனால் அத்தனை பேர்களுடைய கவனத்திற்கு இந்த வீடியோ பகிருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தியை அறிந்த நகராட்சி நிர்வாகமும் மின்வாரியமும் எடுத்த பெருமுயற்சியின் விளைவாக இந்த மின்கம்பம் உடனடியாக சரி செய்யப்பட்டது. இதற்காக நகராட்சி நிர்வாகத்தினருக்கும் மின்வாரிய தரப்பில் ஏஇ சிராஜுதீன் அவர்களுக்கும் போர்மேன் திரவியம் அவர்களுக்கும் மற்றும் மின்வாரிய ஊழியர்களுக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. எனினும் மழைக்காலம் முடிந்த பின்னர் இந்த மின்கம்பத்தினை புதிதாக அமைத்து தருமாறு 7வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ரோசியா பானு அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள்.